நம்முடைய இருதயமெல்லாம் அநேக முறை, இன்னும் நம் ஜெபமெல்லாம் அநேக முறை, ஆண்டவரே நீர் என்னோடு இருக்க வேண்டும், என் அருகிலே இருக்க வேண்டும், என்னை விட்டு விடாதிரும், என்னை கைவிடாதிரும். ஏன்னா நம்ம நினைக்கிறோம், நான் எப்போ போய் இயேசுன்னு கூப்பிட்றேனோ அவர் வந்து உடனே எனக்கு சாப்பாடு போடணும், வந்து உடனே எனக்கு சட்டை கொடுக்கணும், உடனே பிள்ளை கொடுக்கணும், உடனே வீடு கொடுக்கணும். இதுக்கு தான் ஆண்டவரை வச்சிருக்கிறோம். அநேக முறை இயேசு என் பக்கத்திலேயே இருக்கணும். ஆனா பக்தன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள், நீதிமொழிகள் 8:30, நான் அவர் அருகே செல்லப்பிள்ளையாயிருந்தேன். இயேசுவை குறித்து இது எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கும் அதே கிருபையை ஆண்டவர் கொடுக்கிறார். நான் அவர் அருகே செல்லப்பிள்ளையாய் இருந்தேன், நித்தமும் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்திலே களி கூர்ந்தேன். நான் ஆண்டவர் அருகிலே இருந்து அவரை போற்றி கொண்டே இருக்கணும், அவரை ஸ்தோத்திரித்து கொண்டே இருக்கணும், அவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும், அவருக்கு மன மகிழ்ச்சியை உண்டாக்கிட்டு இருக்கணும். ஒரு நதி உண்டு, அது தேவனுடைய நகரத்தையும் அவர் வாசம் பண்ணும் இடத்தையும் மகிழ பண்ணுகிறது. It brings gladness to the place where God lives. அது அசையாது. காலைதோறும் அதற்கு சகாயம் பண்ணுகிறார் ஆண்டவர். அது அசையாது. நீங்க தான் அந்த நதி. எப்பவும் ஆண்டவர் பக்கத்துல இருந்து உங்களுக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஜெபம் பண்ணாதீங்க. நானும் அருகிலே இருக்க வேண்டும், உம்மை சந்தோஷப்படுத்த வேண்டும், உம்மை மன மகிழ்ச்சியினால் நிரப்ப வேண்டும், உமது சமூகத்தில் களி கூற வேண்டும். பிரச்சனைகள், பாடுகள், திகில்கள், எதிர்ப்புகள், கோபங்கள், எரிச்சல்கள், பில்லி சூனியங்கள் எல்லாம் இருக்குது. எனக்கு விரோதமாக இருக்கு. ஆனால் நான் எங்கே இருப்பேன்? நான் அவருடைய செல்ல பிள்ளையாக அவர் அருகிலே இருப்பேன். அதுதான் எனக்கு மனமகிழ்ச்சியாக இருக்கும். அந்த மனமகிழ்ச்சி வந்துருச்சுன்னா போதும், அவருடைய சமூகத்தில் களி கூறுவேன், களி கூறுவேன், களி கூறுவேன். நான் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 16:8 வாசிக்கிறோம், கர்த்தரை எப்பொழுதும் என் முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. நான் இடது பார்சம், அவர் வலது பார்சம், எப்பவும் இருக்கிறேன். அவரை ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கேன், அவரை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். இது வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன். நீர் பெரியவர், என்னை எப்படி பார்த்துக்கிறீர் சாமி, என் பிள்ளைங்களை எப்படி பார்த்துக்கிறீர்ப்பா, எவ்வளவு தூரம் எங்களை கனம் பண்ணி வச்சிருக்கிறீர், இயேசுவின் பிள்ளையா வச்சிருக்கிறீர். பிசாசு தொட முடியலையே, பொல்லாத மனிதர்கள் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, ஒன்றும் முடியல. ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நானும் செல்ல பிள்ளை, எங்க அப்பா, எங்க அப்பா, எங்க அப்பா, எங்க அப்பான்னு சொல்லி அவர் தழும்புகளை, அவர் காயங்களை முத்தமிட்டு கொண்டே இருக்கும் கிருபை, முத்தமிட்டு கொண்டே இருக்கும் கிருபை. ஒரு நாளும் நாம் அசைக்கப்படுவதில்லை. அவர் கூட எப்போ இருக்கும்போது நீதிமொழிகள் 8:12 கூறுகிறது, ஞானத்தோடு நம்ம கூடயே இருக்கிறோம். அவர் தான் ஞானம். கொலோசியர் 2:3 கூறுகிறது, அவருக்குள் ஞானம், அறிவு என்ன பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது. ஞானத்தோடு கூடயே இருக்கிறோம். ஞானம் வந்துகிட்டே இருக்கு, அதனால நாம் அசைக்கப்படுவதில்லை. யாக்கோபு 1:17, நன்மையான ஈவு வந்துகிட்டே இருக்கு, பூர்ணமான வரம் வந்துகிட்டே இருக்கு, ஒரு இருளும் இருப்பதில்லை, ஜோதிகளின் பிதாட்டிருந்து வந்துகிட்டு இருக்கு, எல்லாம் வெளிச்சம் தன்னால வந்துகிட்டே இருக்கு. நமக்கு அதுக்காக ஜெபம் பண்ண வேண்டியது கூட அவசியம் இல்லை. எல்லா சம்பூர்ணமும் இயேசுக்குள் இருக்கிறது. அவர் நமக்குள் வரும்பொழுது ஒரு ஆசீர்வாதத்திற்கு பின் ஒரு ஆசீர்வாதம், ஒரு கிருபைக்கு பின் ஒரு கிருபை வந்துகிட்டே இருக்கு. 1 கொரிந்தியர் 1:24 ஞானமாக இருக்கிறார். அவர் எனக்குள் நன்மையான ஈவாக இருக்கிறார். அவர் எனக்குள் பூரணமான வரமாக இருக்கிறார். இயேசுவை போல என்னை மாற்றுகிறார். நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த பாக்கியத்தை ஆண்டவர் உங்கள் மீது வைப்பாராக. அப்பா, வையும் உம்மோடு கூட இருந்து உம்மையை ஸ்தோத்திரித்து கொண்டே, நிமித்தம் மகிழ்ந்து கொண்டே எப்பொழுதும் இருக்க, கவலையப்படாமல், பயப்படவே பயப்படாமல்
ஆனந்த மகிழ்ச்சியினால் நிரம்பி இருக்க உம்மை கொண்டாட கிருபை தாரும். அதிகாலையில் எங்களுக்கு சகாயம் பண்ணும். நாங்கள் அசைக்கப்படாமல் காப்பாற்றுவீர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் செல்ல பிள்ளைகளாக எங்களை வைத்திருக்கிறீர். அது காயங்களை முத்தமிட்டு கனம் பண்ண வைத்திருக்கிறீர். ஸ்தோத்திரம். தொடர்ந்து தங்கியிரும், அப்படியே காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you. எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக நாங்கள் சென்னையில் இருக்கும் தாம்பரத்திற்கு வரப்போகிறோம். நவம்பர் 29 அதாவது சனிக்கிழமை நவம்பர் 29 மாலை 5 மணி முதல் இயேசு அழைக்கிறார் ஆசீர்வாத கூட்டம் MCC கல்லூரி வளாகத்தில் ஆண்டர்சன் ஹாலிலே நடைபெற போகிறது. தேவன் என்னோட பேரை சொல்லணும்னு நான் வாஞ்சியா ஜெபிச்சேன். ஐயா என் பேரை சொல்லி பத்மாங்கிற பேரை சொல்லி ஜெபிக்கும் போது, பத்மா, கர்த்தருடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது. இயேசுவின் தீர்க்கதரிசன ஆவி உங்கள் ஆவிக்குள் இறங்குகிறது. உங்கள் நாவிலே புது பாஷைகள் இறங்குகிறது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் உணர்ந்தேன். அதுக்காக கொடாடப்படி சோசத்தை தெரிஞ்சு நாங்கள் ஜவுளி கடை வச்சிருக்கோம். தீபாவளிக்கு முதல் நாள் மதியானம் 1 மணி வரைக்கும் ₹1 கூட விற்கல. நான் ஜீசஸ் கால்ஸ்க்கு ஃபோன் பண்ணி பேசினேன். நல்லா ஜெபிச்சாங்க. அதுக்கப்புறம் போன வருஷம் நாங்கள் தீபாவளி வியாபாரம் பார்த்ததை விட 2 மடங்கு அரை நாளில் தேவன் எங்களுக்கு வியாபாரத்தை ஆசீர்வாதமாக கொடுத்தார். என் அருமை வாலிப பிள்ளைகளே, என் அருமை சகோதர சகோதரிகளே, நீங்களும் பிசினஸ்லே உயர்ந்த ஸ்தானத்திற்கு வர வேண்டும். வேலையிலே உயர்ந்த ஸ்தானத்திற்கு வர வேண்டும். உங்களுக்கு என்று சொந்த தொழில் இருக்கணும், சொந்த ப்ராடக்ட் இருக்கணும். கர்த்தர் அதை செய்ய போகிறார். உங்களை அநேகருக்கு வேலை கொடுக்கும் எஜமான்களாக எஜமாட்டிகளாக வைக்க போகிறார். இயேசு அழைக்கிறார் தாம்பரம் ஆசீர்வாத கூட்டம் நடைபெறும் நாள் நவம்பர் 29 சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு. இடம் MCC கல்லூரி வளாகம், ஆண்டர்சன் ஹால், தாம்பரம், சென்னை 59. மறந்து விடாதீர்கள். யாவரும் குடும்பமாய் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுங்கள்.